வணக்கம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ பாஸ்மதி அரிசியை வச்சு மட்டன் தம் பிரியாணி கேஸ் அடுப்புலேயே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மட்டனை மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசிக்கு சமமான மட்டன் அளவு எடுத்திருக்கேன். 1 கிலோ சுத்தம் பண்ண மட்டனை இப்போ குக்கரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மட்டனுக்கு தேவையான உப்பு, 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். மூணு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. மட்டன் துண்டுகளை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மட்டன் தண்ணியை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம். பிரியாணி பாத்திரத்தில் 2 கிண்ணம் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு மசாலா பொருட்கள் போட்டு பொரிய விடலாம். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 1 கருப்பு ஏலக்காய், 4 பச்சை ஏலக்காய் இது போட்டு நல்லா பொரிய விடலாம். மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதையும் இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா இலைகளையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து இப்போது எண்ணெயிலே நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் இப்போது 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ரெண்டு கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருட்களும் நல்லா எண்ணெயிலே வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த மட்டன் துண்டுகளையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் இப்போ மொத்தம் 5 டம்ளர் அரிசிக்கு 7.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ கலந்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி அது கூடவே நார்மல் தண்ணியும் சேர்த்து கலந்து தான் இதில் 7.5 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்திருக்கோம். பிரியாணிக்கு தேவையான உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு இது சேர்த்து கலந்துட்டு கடைசியாக இதில் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் அப்போ தான் எடுத்து கொடுக்கும். உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் நல்ல சுருக்குன்னு இருந்தால் தான் பிரியாணி கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இது கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதில் நம்ம 4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாய், நல்ல காரமான பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா நல்ல மாடரேட்டாக உப்பு காரம் சாப்பிட்றவங்களுக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் ஸ்பைசியாக வேணுன்றவங்க இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி லேசாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்து கலந்துக்கலாம். 5 டம்ளர் பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற விட்டுட்டு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை போட்ட பிறகு ரொம்ப நேரம் நம்ம கிளற வேண்டாம். லேசாக ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இதை 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நம்ம தம்மில் வச்சிடலாம். பக்கத்துலேயே இருக்க அடுப்பில் தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை அந்த தவா மேலே வச்சுட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை அது கூட சேர்த்து மூடி போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடலாம். பத்து நிமிஷம் தம்மில் வச்ச பிறகு இதை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு லேசாக கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்பவே கமகமன்னு சுவையான உதிரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.